அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் தமிழ் இலக்கணம் பார்க்கலாம். இரு திணைகள் யாவை? இரு திணைகள் யாவை? உயர்திணை, அகிரிணை. பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். உயர்திணையை குறிக்கக்கூடிய பால்கள் யாவை? ஆண்பால், பெண்பால், பலர்பால். இவை மூன்றும் உயர்திணையை குறிக்கக்கூடியவை. அடுத்து அகிரிணியை குறிக்கக்கூடிய பால்கள் யாவை? ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால் இவை இரண்டும் அகிரிணியை குறிக்கக்கூடிய பால் வகை. அடுத்து நான், யாம், யான், நாம் போன்றவை எவ்வகை இடப்பெயரை குறிக்கிறது? தன்மை, அதாவது தன்மை பெயர்கள். பெயர் சொல்லா இருக்கனால தன்மை பெயர்கள். அடுத்து நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் போன்றவை எவ்வகை இடப்பெயரை குறிக்கிறது? முன்னிலை, அதாவது ஒரு செயல், அதாவது வினையை குறிக்கிறதுனால இது முன்னிலை வினைகள் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து அவன், அவள், அவர், அது, அவை போன்றவை எவ்வகை இடப்பெயரை குறிக்கிறது? படர்க்கை, அதாவது படர்க்கை பெயர்கள். அடுத்து இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளாநிலை. அடுத்து இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலு. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வலு. அடுத்து இலக்கண முறைப்படி பிழை உடையது என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலு அமைதி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.